இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, அன்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்று நம்மோடு தொடர்கின்றார். நமக்கு தெரியும், விசுவாசத்தின் தந்தையாக நாம் ஆபிரகாமை அழைக்கின்றோம். ஏனெனில் அவர் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் மிக பெரியது. தனது முதிர்ந்த வயதில் சாராள் மூலமாக கிடைத்த ஒரே மகனையே ஆண்டவருக்காக பலியிட ஆயத்தமாக இருந்தவர். இதனால் ஆண்டவரும் ஆபிரகாமோடு அவரது சந்ததியினரோடும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தார். நாங்களும் ஆபிரகாமை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் மேல் முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்களாக வாழுவோம். அதற்காக ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது அவர் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆசி வழங்குவார். எங்களுக்கு எதிராக எழும் எல்லா சவால்களையும் பிரச்சனைகளையும் அவர் முறியடிப்பார். ஜெபம் செய்வோமா? ஆபிரகாமோடு இருந்து அவரை வழிநடத்தியது போல எங்களோடும் இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே, உம்மிலே ஆபிரகாம் கொண்ட விசுவாசம் எங்களிலும் வளர வேண்டும். அன்று தனது ஒரே மகனை அவர் உமக்காக பலியிட ஆயத்தமாக இருந்தார். இன்று நாம் உமக்காக எதை கொடுக்க தயாராய் இருக்கின்றோம்? எம்மையே முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எம்மை முழுவதுமாக நீர் ஏற்றுக்கொள்ளும். அதற்காக வேண்டி உம்மிடம் மன்றாடுகின்றோம் நல்ல தகப்பனே. ஆமேன்.